எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ஆராதிக்கிற வேலைக்குள்ளாக வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவாதி தேவனை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்க போகிறோம். அவரை நாம் உயர்த்த போகிறோம். அவரே சகலத்தையும் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் அவருடைய வார்த்தையினால் இந்த நாளிலும் ஆளுகை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி பாடப்போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் அப்பா அது தடைபடாத நிறைவேறும் என்ற பாடலை நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோமா? தேவாதி தேவனை நாம் உயர்த்தி ஆராதிப்போமா? எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா, எல்லா சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் இந்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம்பிக்கையோடு சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன்
தரிசனம் தந்தவர். அவர் நம் வாழ்க்கையிலே தரவாராமல் அதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சவால்களையும் அவரை கொண்டு நாம் ஜெயிக்கும்படியாக சர்வ வல்ல தேவனை கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? என் தேவரே நீரே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவர். ஹல்லேலூயா. நம்மை தடுத்து நிறுத்துகிற ஒவ்வொருவரையும் நமக்காக நிற்கிற தேவனை ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த அப்பா ஆண்டவரே நீங்க இருக்கும் பொழுது என்னை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் தாண்டி சொல்லுவேன். ஆண்டவரே கண்மலையாக உம்மை நான் துதித்திடுவேன் என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். தடைகளை உடைப்பவர் நீர் தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென். கடலையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன்.
நாம் கொண்டிருக்கிற தேவன் அவர் சகலத்தையும் படைத்தவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் திரும்ப 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 இந்த ஆராதனை வேளையில் நாம் அறிந்து அவரை உயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை என்பது தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து அவரை உயர்த்துகிற இந்த நேரம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த சொல்லி முடியாத அதிசயங்கள், உங்களால் மறக்க முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றும் நினைத்து இந்த வேளையில் எங்களோடு இணைந்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களிலே அப்பா அவைகள் உண்மையோடு எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 2:17 நாம் வாசிக்கிறது போல, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் பிடிச்சிட்டு இந்த வேலையில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கடைசி நாட்களில் அப்பா மாம்சமான யாவர் மேலே ஆண்டவரே நம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஏதோ 1 பேர் 2 பேர் உமக்காக வாஞ்சோடு இருக்கிறவங்க அவங்க மேலே மாத்திரம் அல்லவரே, இந்த நாட்களிலே எல்லாரும் மேலே மாம்சம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரும் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், என் வல்லமையினால் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. இந்த பாடலில் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சரீரமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியினால் நிரப்பும்படியாக, அவருடைய வல்லமையினால், அவருடைய அக்கினியினாலே நம் ஒவ்வொருவரும் அவருக்கு பயனுள்ளவர்களாக இந்த நாட்களிலே மாறும்படியாக இந்த பாடலை ஒரு ஜெபமாக நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியில நிரம்பினவங்களும் இன்னும் நிரம்பாதவங்களும் நீங்க இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுகிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த பாடல் பாடுகிற வேலையில நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி என்னை நிரப்புங்கப்பா என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட். நல்ல வாஞ்சையோடு என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுவோம், நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினால, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையால, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினால, நிரப்பிடுங்க இயேசுப்பா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க
வல்லமையாலே சேர்ந்து சொல்லுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. எசப்பா நிரப்பிடுங்க. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில உங்கள் பாத்திரங்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய அக்கினியாக மாறும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய வல்லமைக்கு நாங்கள் எல்லாம் சாட்சியாக விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று எல்லாரும் நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆலமையாலே நிரப்பிடுங்க. ஆமென். தெருக்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அக்கினி நதி ஆண்டவரே என் மூலமாக பாய்ந்து செல்லணும். நான் வசிக்கிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நதியாக பரிசுத்த ஆவியானவரே என் மூலமாக கடந்து செல்லும்படியாக நாங்க பார்க்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நாங்க பேசுற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே உம்முடைய நதியினாலே நிரப்பப்படும்படியாக உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க. எல்லாரும் ஆமென். திருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. சொல்லுங்க, உங்க மூலமா நீங்க போற இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நதியாய் பாயும்படியாக ஹல்லேலூயா செய்திடுங்க, ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஆமென். நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, இந்த ஆவியால் நிரம்பணுமே, சேர்ந்து நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. எல்லாரும் நைந்து ஹல்லேலூயா ஒரே சத்தமாக ஒரே குரலாக தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நீங்க இருக்கிற இடங்கள் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அக்கினி இந்த நாட்களிலே கடந்து செல்லும்படியாக தடைகளை ஆண்டவரே தாண்டி செல்லக்கூடிய அந்த அபிஷேகம் இந்த மலையில உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே உம்முடைய சரீரமாகிய சபை நிரப்பப்படும்படியாக ஹல்லேலூயா நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆமென். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. என்ன எல்லாரும் ஒரே சத்தமாக இருக்கிற இடங்களிலே எல்லா சிறு பிள்ளைகள், எல்லா வாலிபர்கள், எல்லா பெரியவர்கள், எல்லா ஊழிய பிள்ளைகளும் இந்த வேளையில தேவனுடைய உன்னத அபிஷேகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாக இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக அவருடைய செயல்கள் நடைபெறும்படியாக அவருடைய வல்லமை வெளியரங்கமாகும்படியாக எல்லாரும் இந்த ஆண்டவரே வல்லமையாலே நிரப்பிடுங்க, செய்திடுங்க, ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, அப்பா செய்திடுங்க, ஐயா ஹல்லேலூயா நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே,
யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீங்களோ உங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் பயனுள்ளவர்களாக, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவர் இந்த நாட்களிலே வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே பேதுருக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம், ஆண்டவரே பவுலுக்குள்ளாக செயல்பட்ட அந்த வல்லமை இந்த நாட்களிலே எங்களையும் நிரப்புவதாக. ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களை கொண்டு இந்த சமுதாயத்திலே, எங்க பட்டணத்திலே, எங்க தேசத்திலே நீங்க என்னெல்லாம் செய்யணும் என்று ஆண்டவரே எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, அந்த அழைப்பு உம்முடைய வல்லமையினால் செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று எல்லாரும் இணைந்து இந்த வேளையில தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படும்படியாக ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரபரி யக்கபா ஷேக்கே. Let the power of the Holy Spirit of God do great and mighty things through your life. Let it explode in your life in the mighty name of Jesus. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக. Hallelujah. In Psalm chapter 98 verse 1 we read, oh, sing to the Lord a new song, for he has done marvelous things. His right hand and his holy arm have gained him victory. Hallelujah. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். Hallelujah. கடந்த நாட்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு புது பாடலை பாடக்கூடியவர்களாக நிற்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்திருக்கிறார்கள். இந்த பாடல்களை பாடும் பொழுது மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடல்களை பாடுவோமா? இந்த பல்லவிகள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு. ஆமென். Thank you Jesus. எல்லாரும் இணைந்து with joy in your heart, hallelujah, with praises on your lips, let's sing unto the Lord a new song. Come on church, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth, sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth, sing unto the praised. Lord is great, greatly to be praised.
காரியங்களிலிருந்தும் நம்மை போஷிக்கிறவர். யெகோவா ஈர் என்ற நாமம் உடையவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறதில் அவர் வல்லவர் என்பதை என் கண்கூடாக பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் போஷித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றுக்கும் அவரே யெகோவா ஈரேவாக போதுமானவராக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளவராக இருந்ததுனால நாம் எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி பார்த்து சொல்வோம்ப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. There is none like you, Jesus. There is none who can match your greatness, Lord. There is none who can match you, Father. Your love for us is sufficient, Father. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் மேல் நீங்கள் பாராட்டுகிற உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. Hallelujah. Father, we come before your presence and we declare, Lord, with everything within us, Father, that there is none like you, Lord. There is none that can match your greatness, Son. There is none like you. No one else could touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. There is none like you. No one else could touch my heart like you do. I could search for all eternity long and find there is none like you. உம்மை போல் யாருண்டு? என் இதயத்தை கவர்ந்தீரே. நித்திய காலமாக தேடினாலும் தேவா, உம்மை போல் யாருமில்லை. Hallelujah. உம்மை போல் யாருண்டு? என் இதயத்தை கவர்ந்தீரே இயேசுவே. நித்திய காலமாக தேடினாலும் தேவா, உம்மை போல் யாருண்டு? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர்.
மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தேசத்திலே அப்பா பெரியவர், இந்த நாட்களிலே அப்பாவுடைய பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும்படியாக இந்த வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல யாருமில்லை, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. Yes, Lord, we sing forth your greatness, Lord. ஆண்டவரே, நீர் பெரியவர், இன்னும் பெரிய பெரிய அதிசயமான காரியங்களை எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்பா, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல ஆண்டவரே எங்கள் தேசத்திலே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆவியானவரே பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்யும்படியாக ஆவியானவரே பெரிய காரியங்கள் எங்கள் நடுவிலே அப்பா நீங்க செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your great presence, Father. We thank you, Lord, for your greatness, Lord. We thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. We worship you, Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது அடுத்த வகுப்புக்கு போகிறாங்க. அடுத்ததாக அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதிலே அவர்கள் இணைந்து செயல்பட பெற்றோர்களாகிய நீங்களும் அதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுதும் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? 18 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது பிரச்சனை மாந்திரீக வல்லமைகள், வீட்டில் வருகிற விபத்துகள், வீட்டில் உள்ளவர்களால் ஏற்படும் ஆபத்துகள், வீட்டு பூர்வீக அக்கிரமங்களினால் வரும் பாதிப்புகள், குழந்தைகளுக்கு உரிய வியாதிகள், குழந்தைகளை கடத்தி செல்கிறவர்கள், தொற்று வியாதிகள், இரத்தம் குடிக்கிறவர்கள், மாம்சம் புசிப்பவர்களின் பயம் முறுத்துதல், விளையாடுகிறவர்கள் மூலம் வரும் ஆபத்துகள், அக்கிரமக்காரருடைய அழுத்தம், பெரியவர்கள் கூட இருப்பவர்கள் மூலம் ஆபத்தான பொருட்களை பெறுவது, பொறாமையுள்ள அயலகத்தார் மூலம் வரும் துன்மார்க்கம், தூங்கும்போது பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்துகள், பிறக்கும்போதே வந்த பாதிப்புகள், பெயர் வைக்கும் நிகழ்வு போது வந்தவைகள், கடந்த கால அறியாமை காலங்கள் அல்லது அமைதியான நேரங்களில் வந்த பிரச்சனைகள்,
பள்ளிக்கூடத்தில் வந்த பாதிப்புகள், விஷ உணவு மூலம் வந்தவைகள். பிள்ளைகள் பலவிதங்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், பெற்றோர்களாகிய நாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அறிக்கைகளை ஏறெடுப்போம். சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். பிதாவே, எனக்கு அற்புதமான பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, எனக்கு அற்புதமான பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, எனக்கு அற்புதமான பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னை ஒரு தாயாக, தகப்பனாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னை ஒரு தாயாக, தகப்பனாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னை ஒரு தாயாக, தகப்பனாக ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவனுள்ள குழந்தைகளுக்கு நான் தாயார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவனுள்ள குழந்தைகளுக்கு நான் தாயார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவனுள்ள குழந்தைகளுக்கு நான் தாயார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மறைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மறைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மறைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெய்வீக காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா சாத்தானுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நான் அழிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா சாத்தானுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நான் அழிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா சாத்தானுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நான் அழிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தீய விளைவுகளிலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தீய விளைவுகளிலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தீய விளைவுகளிலிருந்து
என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும், பாதுகாப்பை தாரும், பாதுகாப்பை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை தெய்வீக பாதுகாப்புக்குள் நான் மூடுகிறேன், மூடுகிறேன், மூடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை தெய்வீக பாதுகாப்புக்குள் நான் மூடுகிறேன், மூடுகிறேன், மூடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை தெய்வீக பாதுகாப்புக்குள் நான் மூடுகிறேன், மூடுகிறேன், மூடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மரண பதிவேட்டிலிருந்து என் பிள்ளைகளுடைய பெயரை எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மரண பதிவேட்டிலிருந்து என் பிள்ளைகளுடைய பெயரை எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மரண பதிவேட்டிலிருந்து என் பிள்ளைகளுடைய பெயரை எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன், எடுத்து போடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, பிள்ளைகளை கடத்துகிறவர்கள், கடத்துகிறவர்கள் குறிக்கோளிலிருந்து, குறிக்கோளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும், பாதுகாப்பு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, பிள்ளைகளை கடத்துகிறவர்கள், கடத்துகிறவர்கள் குறிக்கோளிலிருந்து, குறிக்கோளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும், பாதுகாப்பு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, பிள்ளைகளை கடத்துகிறவர்கள், கடத்துகிறவர்கள் குறிக்கோளிலிருந்து, குறிக்கோளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாரும், பாதுகாப்பு தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, என்னுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளை கடத்தும் குறிக்கோளுடன் இருக்கும் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, என்னுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளை கடத்தும் குறிக்கோளுடன் இருக்கும் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும்
உம்முடைய அக்கினி உம்முடைய அக்கினி பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை கடத்தும் குறிக்கோளுடன் இருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய அக்கினி பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடத்துகிறவர்கள் குறிப்பேட்டில் உள்ள என்னுடைய பிள்ளைகளை நான் எடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடத்துகிறவர்கள் குறிப்பேட்டில் உள்ள என்னுடைய பிள்ளைகளை நான் எடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடத்துகிறவர்கள் குறிப்பேட்டில் உள்ள என்னுடைய பிள்ளைகளை நான் எடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு தீய குழுக்கள் ஒன்றுமில்லாமல் சிதறடிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு தீய குழுக்கள் ஒன்றுமில்லாமல் சிதறடிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உள்ள ஒவ்வொரு தீய குழுக்கள் ஒன்றுமில்லாமல் சிதறடிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே சிங்க தாடையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை விட்டுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே சிங்க தாடையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை விட்டுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே சிங்க தாடையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை விட்டுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் மரண அழைப்பிற்கு பதில் கொடுக்க மாட்டீர்கள்.
பதில் கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரண அழைப்பிற்கு பதில் கொடுக்க மாட்டீர்கள். பதில் கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரண அழைப்பிற்கு பதில் கொடுக்க மாட்டீர்கள். பதில் கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். என் பிள்ளைகளுடைய பெயர்களை தெய்வீக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய பெயர்களை தெய்வீக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய பெயர்களை தெய்வீக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த காப்பீட்டுக்குள் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை இப்போ நீங்கள் சொல்லுங்க. எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். எனக்கு முன்பாக நீ கல்லறைக்கு போக மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வாராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை துதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நேயர்களே, நீங்கள் ஆராதனையை தவற விட்டுவிடக்கூடாது. ஏதாகிலும் ஒரு வழியில் நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தான் உயரிய உள்ளத்தோடு தெய்வீக சிந்தனையோடு ஐயா சாது இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அதை எங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலாக தந்ததற்காக அவரை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம். அன்பர்களே, நன்றாக ஆராதித்தீர்கள்.
ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நிகழ்வு இன்று நிகழ்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நாள் ஒரு இனிய நாள், பெந்தேகோஸ்தே நாள், ஹாப்பி பெண்டிகாஸ்ட் டே. உலக வரலாற்றில் நடந்த ஒரு ஒப்பு நிகரான நிகழ்வு. அதை குறித்து உங்களோடு இன்னும் சற்று சில நிமிடங்களில் பேசுவோம். ஆனால் இப்பொழுது நாம் நமது ஆராதனைகளில் செய்கிற ஒரு காரியத்தை செய்து அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். அதாவது ஏஞ்சல் டிவி அது ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஊழியங்கள், தெய்வ மனிதன் கணத்துக்குரிய ஐயா சாது அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஊழியம். தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அன்னகனாக மாற்றிக்கொண்டு சாது என்ற ஒரு நிலையில் தன் மூச்சு அடங்கும் வரை கர்த்தருக்காக ஓடுவேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வ மனிதன். அவரை உண்மை உள்ளவர் என்று எண்ணிதான் கர்த்தர் அவரிடத்தில் தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு ஊழியங்களை தந்தார். அவருடைய ஜெபம், நேயர்களே, உங்களது அர்ப்பணம் இன்றைக்கு காரனோடை பகுதியிலே அற்புதமான கட்டிடங்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். கண்கொள்ளா காட்சியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் திருநாமம் அந்த காரனோடை இயேசு ஊழியங்களின் வழியாக உலகெங்கும் செல்ல இருக்கிறது. அதில் நீங்களும் ஒருவர் என்பதை மறக்கவே முடியாது. எவ்வளோ பேர் காணிக்கை பெட்டியில் காணிக்கப்பட வந்தாங்க. இயேசுநாதர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஒரே ஒரு விதவை 2 காசு. அவர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் போட்டாங்கப்பா, தங்களுக்கு உள்ளதிலிருந்து போட்டாங்க. இந்த தாயோ அம்மையாரோ தனக்கென இருந்த அத்தனையும் போட்டுட்டான். அது 2 காசு. அதுதான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா முகத்தை நம்ம பார்த்ததில்ல. அந்த அம்மா எப்படி இருப்பாங்க நமக்கு தெரிவதும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் பேசுகிறோம் பாருங்கள். அதே போல தான் உங்கள் முகம் உலகிற்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் செய்த தியாகமான காரியங்கள் யாராலும் மெச்சிக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி தன்னுடைய பணியை முடித்து ஓய்வு பெறும் நாள் அன்றைக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூடுகையில் எங்களை அழைத்து சில வார்த்தைகள் சொல்லி அந்த அம்மாவை ஆசீர்வதிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஒரு உயரிய அதிகாரி, எங்கள் திருச்சபையினுடைய நல்ல விசுவாசி. அப்பொழுது அங்கே ஒரு ஹைதராபாத்திலிருந்து ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். இன்னொரு சகோதரி வேற ஒரு இடத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் சொன்ன சாட்சி என்னை பரவசம் ஊட்டியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ஏஞ்சல் டிவியின் வழியாக நீங்கள் கொடுக்கிற செய்திகள் எங்களை தொட்டது என்றெல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது பரவசம் அடைந்தேன். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகள் 20 வருஷத்துக்கு பின்பு என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இப்படி ஒரு சரீர பலகீனம், ஒரே ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணினீர்கள், அன்று போனது 20 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்று வரை இல்லை. இப்படி எத்தனை காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ, உங்கள் கிரியைகள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறதோ நான் அறியேன். நிச்சயம் பலன் உண்டு. இப்பொழுதும் நமது ஏஞ்சல் டிவியினுடைய வளர்ச்சிக்காக, இயேசு ஊழியங்களின் கட்டிட திட்டத்திற்காக ஒரு இறுதி சுற்றில் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மனமு வந்து கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை இதோ திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரம் அறிந்து செலுத்துங்கள். பாடல் ஒன்றையும் கேளுங்கள். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுவோம், நிரப்பிடுங்க
பரிசுத்த தந்தையே, தம் பிள்ளைகள் படைத்த காணிக்கை அங்கீகரியும். 1000, 10,000, 10,000 திரும்பி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பெந்தேகோஸ்தே நாள். உலக வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திய உன்னத நாள். பிதாவாகி தேவன், குமாரனாகி இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர். இதுதான் நமது தெய்வத்தின் தன்மை. இந்த பூமியை படைத்த பொழுது நாம் நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் என்று தேவாதி தேவன் திருவுளம் பற்றினதை ஆதியாகம புஸ்தகத்திலேயே வாசிக்கிறோம். நாம் நமது. பாருங்கள், அங்கே பன்மையில் ஆண்டவர் பேசுகிறார், ப்ளூரல். நான் என்று சொல்வதற்கு பதில் நாம் என்று சொல்லுகிறார். இந்த நான் சொன்னாலே உதறு ஒட்டாது, நாம் என்று சொன்னால் ஒட்டும். தமிழில் ரொம்ப அழகாக இருக்கு. அப்போ நாம், கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்ற அந்த பெயர் புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் வருகிறது. பெந்தேகோஸ்தே. அந்த பெந்தேகோஸ்தேக்கு ஒத்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது. பல வசனங்கள் ஆதாரங்களோடு இருக்கின்றன. 7வது வாரம் 49 நாள் முடிந்து 50 என்று தொடங்கும் பொழுது, அந்த பென்டே என்றால் 50 என்ற அர்த்தம். அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மையமாக நாம் உலகமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். நாமும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை ஒட்டுமொத்தமாக வாசித்துக்குவோம். அதுக்கு பிறகு நாம் வார்த்தைகளை தொடருவோம். ஆகவே நீங்கள் தயவாக பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 1 - 4 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கிற எங்களோடு நீங்களும் வாசியுங்கள். Turn your Bible with me to Acts of Apostles chapter 2 verse begin from 1 to 4. வாசிக்கலாமா? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுதே ஆரம்பமே தமிழ் பைபிளில் பாருங்களேன், பெந்தேகோஸ்தே அப்படின்னு ஒரு நாள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து 33½ ஆண்டு காலங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் செம்மையாக முடிந்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் பரத்திற்கு ஏறி போகிறார். அதற்கு பின்பு நடக்கிற ஒரு சம்பவம் தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். 4ஆம் வாக்கியத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும், எவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பதாக தன் சீடர்களையும் அங்கிருந்த மற்றவர்களையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறுவீர்கள். அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டார். இவர்களும் பாருங்களேன், அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வருகிறார்கள். யார் யார் அதில் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. பட்டியல் இல்லாத மற்றவர்களும் அதில் இருந்ததாக ஒட்டுமொத்தமான எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 15 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பெயர்களும் அவர்களோடு இருந்தவர்களையும் குறித்து
அறியலாம். வாசிக்கட்டுமா? அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமையும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, ஏறக்குறைய 120 பேர், அந்த பட்டியலிட்ட பெயர்களை எல்லாம் வாசிக்க கேட்டீங்க. இதில் என்ன முக்கியமான காரியங்கன்னா 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதுதான் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே நான் மையமாக வைத்து பேசுகிற கதாநாயகன். அவர் யார்? பேதுரு அவர்கள் நடுவிலே எழுந்து நின்று. அப்படிதான் வாசிக்கிறோம். 15வது வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. அவர்கள் நடுவிலே, யார் நடுவிலே? இந்த 120 பேர்கள், பெயரிடப்பட்ட அவர்கள் நடுவிலே இவர் எழுந்து நிற்கிறார். இவர் நிற்கட்டும். ஆனால் இவர் இங்கே நின்றதுக்கு மீண்டும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியத்தில் பேதுரு 11 கூட நின்று என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கேயும் நின்று அங்கேயும் நின்று. பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு முன்னான பேதுரு, பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பின்னான பேதுரு. அங்கேயும் நின்றார், இங்கேயும் நின்றார். நிற்கிறதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, பேதுரு என்பதிலும் மாற்றம் இல்லை. அங்கே நிற்கும் பொழுது என்ன அவருடைய தன்மை, இங்கே நிற்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக, பெந்தைக்கோஸ்தைக்கு முன் பெந்தைக்கோஸ்தைக்கு பின், அதைதான் உங்கள் மத்தியில் இன்று வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன். 7 விதமான நிலையில் முதலாவது நின்ற பேதுருவை குறித்து விளக்க உரை ஒன்றில் நான் பார்த்தேன். முதலாவது அவருடைய நிலை நிறைய இருக்கலாம், ஆனால் ஒரு 7 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். பெந்தைக்கோஸ்தே நாள் வரைக்கும் அந்த மேல் வீட்டில் அவர்கள் கூடியிருந்து வல்லமையான அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பதாக அவர் நிலைமை என்ன? 1 மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33 நாம் வாசிக்கின்றோம். வாசிக்க கேட்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றார். அவருடைய தன்மை ஒரு கர்வமான கான்சிட் பேதுரு. 2வது மத்தேயு 26:40 அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது? வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அப்படியான ஒரு ஈஸி, ஒரு சௌகரியமான வாழ்க்கை. அவர் அங்கே பாடுபட போறாரு, அவர் அங்கே வேதனையில் இருக்கிறாரு, இவர் இங்கே சௌகரியமாக ஈஸி லைஃப், EASE ஈஸி, சௌகரியமாக இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கார். ஒரு பெரிய தெய்வ மனிதன் ஒரு நபரை பற்றி என்னிடத்தில் பேசும் பொழுது சொன்னார், பெயரெல்லாம் நான் குறிப்பிட முடியாது. சொன்னவர் பெரிய தெய்வ மனிதன். அந்த பெரிய தெய்வ மனிதன் சொன்னார், நான் உயிரை விட்டு தேவனுடைய வேலையை செஞ்சு கொண்டிருப்பேன், இந்த நபர் அந்த நேரத்தில் வேண்டாத காரியங்களை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார். மனசு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே. நடக்கிற இயல்பான காரியம். இப்போ நம்ம கூட பாருங்களேன், பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிரசங்க உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பிரசங்கியாளருக்கு மனசு எப்படி இருக்கு? என்னடா நான் கத்திக்கிட்டு கிடக்கிறேன், இவங்க பாட்டுக்கிட்டு காப்பியை ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி தானே நினைப்பாங்க. நான் உயிரை விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், காலை நீட்டிக்கிட்டு பக்கத்தில் காதில் பேசுகிறாங்க,
செல்ஃபோன் எடுத்து பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அது ஒரு சௌகரியமான, எல்லாமே ஒரு ஈஸியான லைஃப். அப்படி தான் இவர் அங்கே தூங்கிட்டு கிடக்கிறாருங்க. சௌகரியமாக வேதனையின் வேலையிலும் வாழ்ந்தவர் இந்த பேதுரு. மூணாவது அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? யோவான் 18ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினார். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இது எதை குறிக்கிறதுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. இவர் நம்ம பெரிய வீரன் மாதிரி முன் யோசனையின்றி செயல்படுகிற ஒரு தன்மை, அவசர, அவருடைய பேர் அப்படிதான், துடுக்குத்தனமானவர்னு தான். முன் யோசனையின்றி, ஆங்கிலத்தில் ரேஷ்னஸ், RASHNESS, ரேஷ்னஸ், முன் யோசனையின்றி செயல்படுகிறவர், அல்லது அவசரம், துரிதகதமாக யோசிக்காமல் செயல்பட்டுறவர். எப்போ? பெந்தேகொஸ்தே நாள் வருவதற்கு முன் இருந்த பேதுரு. நான்காவது மத்தேயு 26:58 பார்க்குறோம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தார். நெடும் தொலைவில் இருந்து, ஃபாலோவிங் அஃபார், நெடும் தொலைவில் இருந்து, கூட வர பயம். இதுவரைக்கும் 3.5 வருஷம் துடுக்குத்தனமாய் இருந்தவர். நீங்கள் அப்படிலாம் இது பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி பேசக்கூடாது. ஏன்? சற்று முன்பு பார்த்தோமே, தான் வச்சுக்கிட்டு இருந்த கத்தியை எடுத்து மல்குஸ் காதை வெட்டினவர். ஆனால் இப்போ பாருங்களேன், தூரத்தில் இருந்து, ஃபாலோவிங் அஃபார், தூரம் போய்விட்டார். ஐந்தாவதாக யோவான் 18:18, குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஈவில் அசோசியேஷன்ஸ், தீயவர்களுடைய சேர்க்கை. இயேசு கிறிஸ்து இவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் போய் அங்கே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. சில தெய்வ மனிதர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே ஊழியம் செய்வதை, கருத்தரங்குகள் நடத்துவதை கண்டிருக்கிறேன். அதில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அவரோடு ஒரு டீமை கூட்டிகிட்டு வருவாங்க, லைக் மைண்டட்னு வாங்க, பணத்தை செலவு பண்ணி வருவாங்க. இந்த தெய்வ மனிதன் தேவனுடைய வார்த்தையை வழங்கும் பொழுது அவர்களுடைய அஜெண்டா என்னன்னா, கூட வந்தவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களாம் போய் சாப்பிடுவாங்க, மற்றவங்களாம் அந்தந்த நேரத்தில் எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோ அந்த நேரத்தில் கூட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தங்கள் தலைவன் முன்னணியில் நிற்கிறார். அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும், அவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்யணும். நாங்கள் போய் இவங்க மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் உரியா என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். தாவீது அந்த உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் விருப்பம் கொண்டு அவளை தனக்கு உரியவளாக்கி கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். இந்த உரியாவை அழைத்து தந்திரமான காரியங்களை பேசும் பொழுது அந்த உரியா சொல்கிறார், யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு ராஜா, நான் போய் எப்படி என் குடும்பத்தார், என் மனைவியோடு கூட என்னுடைய நாளை கழிப்பேன்? முடியாது ராஜா. இல்லைப்பா, பரவாயில்லப்பா, அது பாட்டு நடக்கும், நீ போ உன் மனைவிக்கிட்ட, நீ போ உன் வீட்டுக்கு. இல்லை ராஜா, நான் போகமாட்டேன். உத்தமமான உண்மையான உரியா, தன் ராஜாவுக்கு விசுவாச கடன் பட்ட உரியா. ஆனால் எப்படியோ வேறு விதமாக நடந்துருச்சு, அதை இப்போ பேச நேரம் இல்லை. அப்படிதான் தலைவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, கும்மாலம் அடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும்போது அந்த தலைவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இயேசு சிலுவைக்கு போய் கொண்டிருக்கிறார்.
இவரோ குளிர் காய்ந்து தீயவர்கள் அங்கே உட்கார்ந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த கூட்டத்தில் போய் இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கார். தீயவர்கள் சேர்க்கை. இதுதான் அவருடைய தன்மையாக இருந்தது. எப்போ வரைக்கும்? இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்து இவர் பரிசுத்த ஆவியானவரை பெறும் வரைக்கும் கிறிஸ்துவோடு இருந்தார். அதெல்லாம் ஓகே. ஆனாலும் அவருடைய தன்மை தீயவர்களோடு சேர்க்கை. ஆறாவதாக யோவான் 18:25 வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் அவரை நோக்கி, நீயும் அவருடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவர், நான் அல்ல என்று மறுதலித்தார். வெளிப்படையான மறுதலிப்பு. நான் அறியே, என்ன அநியாயமாக இருக்குல்ல. அப்படி ஒரு காலம் வரும்போது எனக்கு தெரியாது, நான் பண்ணலை, சத்தியமா என்று சொல்லக்கூட துணிகரமான மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெளிப்படையாக அவர் மறுக்கிறார். இல்லை இல்லை, எனக்கு தெரியாது, நான் அறிய. உன் பேச்சு கலிலேயன் பேச்சு மாதிரி இருக்கு, நீயும் அவனோடு இருந்தவன். எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. உயிருக்கு பயந்து வெளிப்படையாகவே மறுக்கும் தன்மை, ஓப்பன் டினாயால். ஏழாவதாக மார்க்கு 14:70-71. அவர் மறுபடியும் மறுதலித்தார். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். Is it not too much? பேசாமல் ஓடி ஒளிஞ்சு போய் தொலைஞ்சிருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம். என்ன பாருங்க, தெய்வ நிந்தனை, blasphemy. சத்தியம் பண்றாருங்க. அன்பர்களே, இவைகள் அத்தனையும் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வரும் வரைக்குமாக பேதுருவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள். 7 காரியங்களை நான் சொன்னேன். இந்த பேதுரு தான், அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்துருச்சு. அங்கே குழுமி இருந்த 120 பேர், அவர்களில் இவரும் ஒருவராக இருக்கும் பொழுது, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:4 வாசித்தது போல, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஒவ்வொருவரும் பற்பல பாஷைகளை பேசுகிறார். அந்த 120 பேர் கூடின இடத்தை நானும் கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் நடத்திய முதல் கான்ஃபரன்ஸ் கருத்தரங்கள் போதும் இஸ்ரவேலுக்கு நான் சென்ற போது போயிருக்கிறேன். அந்த உள்ள நுழையும் பொழுதே ஒரு தெய்வீக பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி, இதுவரைக்கும் நாம் பார்த்த பேதுரு இப்போ அவர் நிற்கிறார். அங்க நின்ற பேதுரு வேற, இங்க நிற்கிற பேதுரு. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, அப்போஸ்தலர் 2:14 நாம் இப்பொழுது வாசிக்கிற பேதுரு நிற்கும் பொழுது அங்கே நடந்த காரியங்கள் என்னென்ன? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். யாரையெல்லாம் பார்த்து பேசுகிறாரு பாருங்களேன். பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டவர் இப்பொழுது சொல்றார் உரத்த சத்தமாய். எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள் கூடியிருக்கிற இடத்தில் எல்லாரும் பிரமித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி முடியுமோ தெரியல, இவங்கெல்லாம் மதுபானம் குடிச்சிருக்கிறாங்களோ என்று எல்லாம் பரியாசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின பின்பு பேதுருவினுடைய அஞ்சா நெஞ்சம், அவருடைய தன்மை உரத்த சத்தமாய், இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு ஓடி ஒளிந்து யூதர்களுக்கு பயந்து வீட்டை பூட்டி உள்ளே நின்ற சீஷர்கள் அவர்கள் நடுவில் வந்து நின்று சமாதானம் என்று கர்த்தர் சொன்னார் எல்லாம் பார்க்குறோமே. பயந்து நடுங்கின அந்த கூட்டத்தில் இருந்த பேதுரு, மறுதலித்த பேதுரு, பல வழிகளில் அவருடைய தன்மைகள் 7 காரியங்களை பார்த்தோமே. அப்படிப்பட்ட பேதுரு தான் இப்பொழுது 11 கூட நிற்கிறார்.
அவங்கெல்லாம் பேசுறதுக்கு தைரியம் வரல, இவர் பேசுகிறார். அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க, பட் இவரை தான் ஹைலைட் பண்ணுறது வேதம். உரத்த சத்தமாய் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் எழுப்பினார், நாங்க சாட்சிப்பா. தெரியாது, நான் அறியேன். சத்தியம் பண்ணவர் இப்ப சொல்றார், சாட்சியா நிற்கிறார். அப்படிதான் உங்களையும் என்னையும் இன்றைக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆவியானவர். எத்தனையோ இரத்த சாட்சிகளுடைய சாட்சிகள் என் நினைவுக்கு வருகிறது. ஆனாலும் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவே தெய்வம். ஒரு முறை 40 கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஆராதிப்பதினாலே சுட்டுக் கொள்ளும்படியாக நிறுத்தப்பட்டார்கள். அவர்களை சுட்டு வீழ்த்துவதற்கு கடைசியாக ஒரு கேள்வி, இயேசுவை நான் மறுதலிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை விடுதலை செய்வோம். அந்த குளிரும் பணியிலே நடுங்கிக் கொண்டு உயிரை துச்சமென மதித்து இயேசுவுக்காக நின்றவர்கள் தாங்க முடியாமல் 39 பேர் மறுதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரே ஒரு நபர், rather I will die for him, அவருக்கு நான் சாட்சியாக நிற்பேன். அந்த நேரத்திலே அந்த அதிகாரியினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒவ்வொருவர் சிரசின் மேலும் 40 கிரீடங்கள் வந்து இறங்குகிறது. 40 கிரீடங்கள் வந்து இறங்கும் பொழுது 39 கிரீடங்கள் மேலே போகிறது. 39 பேர் விடுதலையாய் போகிறார்கள். ஒரே ஒரு நபர் அவரை சுட்டு வீழ்த்தினால் அந்த கிரீடம் அவர் தலையில் சூட்டப்படும். அதை கண்களால் கண்ட அந்த கொடூரமான அதிகாரி, ஐ நீட் ஜீசஸ், எனக்கு அந்த இயேசு வேண்டும், நான் இயேசுவை நம்புகிறேன் என்றார். சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் சற்று எண்ணி பாருங்கள். அப்படிதான் சாட்சி என்றால் கடைசி வரைக்கும். அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கல்லெறிகிறார்கள், ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது, வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறார். இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். இயேசுவை போல ஜெபம் பண்ணிவிட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். சாட்சியாய் நிற்கின்ற ஒரு தைரியத்தை அந்த பந்தேக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரால் பேதுரு பெற்றுக்கொண்டார். 40வது வசனம், அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு பயந்து பக்தியற்ற நிலையில் இருந்த பேதுரு இப்பொழுது புத்தி சொல்லுகிறார். இவருடைய புத்தி எப்படிப்பட்டதா இருக்கு? அடுத்த வசனம் 41 பாருங்களேன். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் மனம் திரும்புவதற்கு இவர் கொடுத்த ஆலோசனை, இவர் கொடுத்த வேத வார்த்தைகள், இவர் அளித்த புத்தி அவர்களை மாற்றிவிட்டது. வரலாறு பாருங்கள் எப்படி மாறியது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள், அதுதான் பெந்தேகோஸ்தே விசுவாசி, அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு நபர். நீங்களும் நானும் தேவனால் நிரப்பப்பட்டு தெய்வ வார்த்தையினாலே நிறைந்து பேசும் பொழுதும் புத்தி சொல்லும் பொழுதும் மக்கள் மனம் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் அவருடைய தன்மையை பார்க்கிறோம். வாசிக்க கேளுங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒளிந்தவர்களையா, பயந்து நடுங்கியவர்களையா, பயங்கரமாக தேவாலயம் போகிறார்கள். சிலர்லாம் எழுந்து சர்ச்சுக்கு
என்ன நினைப்பாங்க, என் பிஸ்னஸ் போயிடும், அது போயிடும், பிஸ்னஸ்க்காக இப்படி இருக்கிறேன், அதுக்காக அப்படி இருக்கிறேன். இல்லை, பயங்கரமாக நான் கிறிஸ்தவன், நான் திருச்சபைக்கு செல்பவன் என்பதை வெளிப்படையாக தைரியமாக வெளிப்படுத்துகிறது தான் தேவ ஆலயம் செல்வது. திருச்சபையை கர்த்தராகிய இயேசு தம் சுய இரத்தத்தினால் சம்பாதித்தார், அதை கனப்படுத்தணும்ல. தேவ ஆலயத்திற்கு அவர் தைரியமாக பயங்கரமாக செல்றதை பார்க்கிறோம். இதே பேதுரு, இதே 3ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 10 வரைக்கும் உள்ள வசனங்களை பின்ன நீங்கள் வாசித்து பார்த்தா, அங்கே ஒரு முடவன், ஏறக்குறைய 40 வயது, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் கிடந்தவன், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். போறவங்க வர்றவங்க கிட்ட எதனா கிடைக்குமான்னு. இந்த பேதுருவும் யோவானும் இந்த தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது எதனா கிடைக்கும் என்று எண்ணி பிச்சை கேட்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவர்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட சொல்லிட்டு கையை பிடிச்சு தூக்குறாருங்க. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அந்த மனுஷன் எழுந்துட்டான். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் கேளுங்க. அவங்களை தூக்கி விட்ட உடனே 8வது வசனம் என்ன நடக்குது பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். குதித்து எழுந்தான், நின்றான், நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். என்ன ஒரு அற்புதம்! தேவ ஆலயத்துக்கு புறம்பே இருந்தவனை தேவ ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு செல்லக்கூடிய வல்லமை எங்கிருந்து வந்தது? தாயின் கருவிலிருந்து பிறந்த நாள் தொடங்கி சப்பானியாய் கிடந்தவனை எழும்ப செய்த வல்லமை எங்கிருந்து வந்தது? அது பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது. நடக்க முடியாதவர்களையும் நடக்க வைத்த அற்புத சுகமளிக்கும் வரத்தை பேதுரு பெற்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:15 அவருடைய நிழலாகிலும் படுமா என்று ஜனங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள். ஒரு அற்புத சுகமளிக்கிற வரத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை நல்ல நிறமாய் மாறியது. அடுத்து அவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 5:1-11 வரை அங்கே அனனியா சப்பீராள் என்று சொல்லப்படுகிற ஒரு தம்பதியரை குறித்து பார்க்கிறோம். அனனியாள் சப்பீராள் தாங்கள் நிலத்தை விற்று அதிலே ஒரு பகுதியை வஞ்சித்து கொண்டு வருகிறார்கள். அது இவருக்கு எப்படி தெரியுது பாருங்கள். நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினது என்ன? அவன் வஞ்சிக்கிறது, அனனியா வஞ்சிக்கிறது, ஏமாத்திக்கிட்டு வர்றது தெரியாது. இவருக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. அதே போல அவங்க மனைவியும் வேதம் சொல்றது 7ஆம் வசனத்துல, ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். அவரை பார்த்து கேட்கிறா, ஏமா சப்பீரா, இவளுக்கு தானே வித்தீங்க? அந்த அம்மாவும் ஆமன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என்னையா நீங்க தேவனை வஞ்சிக்கிறதுக்கு 2 பேரும் ஒருமானப்பட்டீங்களே, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மாவும் போட்டுன்னு போயிடுச்சு. ஒரு வெளிப்பாடு பெற்ற தெய்வதாசனாக இங்கே பேதுரு மாறினதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதுருவை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் படிப்பு அறிவு இல்லாத பேதமை உள்ளவர் என்று அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். பேதுரு மீனவர், மீன் பிடிக்கிறவர். ஆனால் 1 பேதுரு 2 பேதுரு இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிறு சிறு நிருபங்கள் தான். என்ன ஆழ்ந்த கருத்து! தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட நிருபங்களை எழுதி நிருபமாக கர்த்தர் அவரை மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் இதயத்திற்கு ஏற்றவராக மாறினதனால்தான் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் உள்ள வசனங்களில், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், அன்பாக இருக்கேன் சொல்லிட்ட போது நீ இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பந்தைக்கு
தந்தையாக பேதுருவை கர்த்தர் மாற்றினார். பேதுருவினுடைய வாழ்க்கை அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த பொழுது முற்றிலும் மாறினது. பெந்தைக்கோஸ்தே முன்னிருந்த பேதுரு அல்ல, பெந்தைக்கோஸ்தேக்கு பின் வந்த பேதுரு மகிமையின் சாட்சியாக கிறிஸ்து இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவராய் மாறினார். அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? முன்னிலைமை வேண்டாம், பின்னிலைமையில் வாழ உரத்த சத்தமாய் இயேசுவை வெளிப்படுத்த, அவருக்கு சாட்சியாய் வாழ, உங்களுக்கு அறிந்ததை தெரிந்ததை புத்தியாக எடுத்து சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த, தேவ ஆலயம் செல்வதில் சுணங்கி விடாதபடிக்கு செல்லும் பொழுது அற்புத சுகமளிக்கிற அந்த வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். தேவன் உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை தருவார். நீங்களும் நிருபமாய் மாறுவீர்கள். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே தம்முடைய பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மேல் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக ஊர் உலகம் அறிய உமது பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. எல்லா பரிசுத்தவான்கள், பெந்தைக்கோஸ்தே அனுபவம் கொண்ட அத்தனை தெய்வ மனிதர்கள், கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தே ஊழியர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மகிமையின் சாயலாய் மாறட்டும். அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். அற்புதங்கள் ஒவ்வொருவரும் நடக்கட்டும். எல்லா அரசியல் தலைவர்கள் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும். இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பேதுரு யோவானும் எப்படி சுகமளிக்கிற வல்லமையினால் அவர்களை சுகமாக்கினார்களோ, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. உமது பிள்ளைகள் அற்புதங்களை பெறுவார்களாக. என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். எங்களை தள்ளாதிருக்கு. உமக்கே மகிமை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களை, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலையின் செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஐயோ, இந்த ஆராதனையில் பாதியில் தான் கலந்து கொண்டேன், தவற விட்டு விட்டேனே, கலங்காதீர்கள். தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். God bless you.